Hi, my Tech World subscribers. This video for viewers. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கம் போல் உள்ள கோடிங் தான். ஸோ மெயின் மெத்தடில் நான் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி ஓகேவா, ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிவிட்டேன். என்னோட டிரைவர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிரைவர் மேனேஜர் டைமோட இம்ப்ளிசிட்டி போய்ட்டு டைம் டாட் சைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் விண்டோவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே நேவிகேட் ஆகிடுறேன். ஸோ இது வழக்கமான கோவிங் தான். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை லான்ச் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேம் ஒரு ஐஃபோன் ஓகேவா, ஐஃபோனை கிளிக் பண்ணுறேன். ஐஃபோன் 15 கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகுது. இதில் ஆட்டோ கார்ட்டு கொடுக்க போகிறேன். ஆட்டோ கார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதில் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணுறோம். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா, இந்த பேஜ் வரையும் இப்போ நம்ம நேவிகேட் பண்ண போகிறோம். இந்த பேஜ் வரையும் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட பேஜ் இதான் என்னோடது. அது ஒரு முறை ரன் பண்ணுறேன். என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகிடும் இப்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டிரைவர் டாட் கெட்டுக்குள்ளே இந்த லிங்க்கை கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, இதுக்குள்ளே நேவிகேட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இது வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இதை ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து என்ன நேம் கியூன்னு இருக்குது, சைடில் பாருங்கள். சரிதா? மைனஸ் பண்ணிக்கிறேன். நேம் கியூன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நேம் யூஸ் பண்ண போகிறேன் இதில். ஓகேவா? டாட் ஃபைண்ட் எலமெண்ட் டாட் பை டாட் எக்ஸ் பாத்தில் நேம். ஓகேவா, நேம் கியூ இருந்துச்சா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரிட்டன் டைப் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எலமுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆனால் யூசர் இன்புட் சம்திங் ஏதோ நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் அந்த யூசர் இன்புட்டுக்கு என்ன பண்ணுறேன், சென்கீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஐஃபோன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஐஃபோன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அது கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் ஐஃபோன்ஸ் வரும். ஸோ நான் அதில் வர ஐஃபோன்ஸில் டைனமிக்காக எடுக்கல, நான் ஸ்டாட்டிக்காக செலக்ட் பண்ண போகிறேன். நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரோபாட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது என்னோடய கீபோர்டு கிளாஸு ரோபாட் ஏர் ஈக்குவல் டு நியூ ரோபாட். ஓகேவா, இதில் ஆர் டாட் என்ன பண்ணுறேன், கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர் டாட் கீ ப்ரெஸ் கீ ஈவெண்ட், ஆர் டாட் கீ ப்ரெஸ் கீ ஈவெண்ட் டாட் விகே அண்டர் ஸ்கோர் டவுன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர் டாட் கீ ப்ரெஸ் ஓகேவா கீ ஈவெண்ட் டாட் விகே அண்டர் ஸ்கோர் என்டர், பதில் என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஸ் பண்ணிட்டோம் விகே டவுன். நம்ம ஐஃபோன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐஃபோன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஐஃபோன் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐஃபோன்ஸ் வருமா. இதில் நான் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோடய கீயை ஃபஸ்ட் இதுக்கு டவுன் பண்ணுறேன் இங்கேருந்து. ஓகேவா, டவுன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிக்க போகிறேன். ஸோ என்டர் அடிச்சேன் அப்படின்னா அது நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் உள்ள இந்த எலிமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கீ ரிலீஸ் பண்ணோம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன் சும்மா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், கீ ரிலீஸ் பண்ணோம். ஆர் டாட் கீ ரிலீஸ். ஓகேவா, இது ரிலீஸ்க்குள்ள கீ ஈவெண்ட் டாட் விகே அண்டர் ஸ்கோர் டவுன். ஓகேவா, என்ன பண்ணீங்களோ அதை அப்படி நீங்கள் ரிவர்ஸில் பண்ணணும். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இதை. விகே அண்டர் ஸ்கோர் என்டர். ஓகேவா, இப்போ கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்க்குறேன், ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது. ஸோ
காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் எஃப். ஓகேவா, எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் இருக்குது கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கண்டைன்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு நான் எக்ஸ்பாத் எடுக்கிறேன். ஓகேவா, கண்டைன்ஸ் டெக்ஸ்ட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். சரி, நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அது என்ன டேகு, டிவ் டேகா இல்லை ஆங்கர் டேகா, என்ன டேகுன்னு பார்த்து கொடுங்க. இல்லைனா ஸ்டார்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிவ் டேக்குள்ளே இருக்கு. ஸோ நான் டிவ் டேக் கொடுத்தேன். 1 வருது. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த இதையும் நான் டெக்ஸ்ட்டை கட் பண்ண விரும்பல. ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஓகேவா, பை டாட் எக்ஸ்பாத் டபுள் கோட்ஸுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு செமிகோலன் கண்ட்ரோல் டு எல்லு. ஓகேவா, என்ன எலமெண்ட்னு எடுத்துட்டேன். நான் அந்த எலமெண்ட் என்ன கிளிக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் கிளிக். நீங்கள் நேம் மட்டும் ரீசனபிள் நேமாக வச்சுக்கோங்க, ரியல் டைமில் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணும்போது. ஓகேவா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன, எனக்கு வேறு டேபு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ விண்டோஸ் ஹேண்டில் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வேறு டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டல். ஓகேவா, ஏன்னா 2 விண்டோஸ் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், விண்டோ ஹேண்டில்ஸ் வந்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட லிஸ்ட் ஆஃப் விண்டோ இருக்குது. என்னோடய விண்டோ இதில் தான் இருக்குது, WN வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய எல்லா விண்டோஸும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற 2 விண்டோவை என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், சைல்டு விண்டோவை மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, எல்லா சைல்டு விண்டோவும் இப்போ இதுக்குள்ளே இருக்கும். நான் ஒரு சைல்டு விண்டோவை போயிட்டு எந்த விண்டோ வேணுமோ அந்த விண்டோக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்விட்ச் பண்ண போகிறேன். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ டாட். ஓகேவா, ஸ்விட்ச் பண்ண போகிறேன். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ. எல்லா விண்டோவும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ என்ன பண்ணுறோம், அதில் சைல்டுன்னு கொடுத்துக்கோ நம்ம. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ. அந்த விண்டோ எப்படி இருக்கணும், switch to dot window dot get title டாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். நான் அந்த டைட்டில் இப்போ போய் பார்க்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இதான் அந்த பேஜ் கரெக்டா. இந்த பேஜுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்கும், ஆப்பிள் 15.128 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணலாம், இதை ஹெட்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டைட்டில், கண்டென்ட்டு, நேமு, ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ டைட்டில். ஓகேவா, கண்ட்ரோல் சி. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த டைட்டில் வந்து பிரேக் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த கோடை அப்படியே என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ராப்பரான டைட்டில் எதுன்னு தெரில, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபார் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் தானே இது, அதில் என்ன பண்ணுறேன், WN டாட் சைஸு. ஓகேவா, எத்தனை விண்டோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன் நான். ஓகேவா, சைஸ் அவுட்டில் என்னோடய சைஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சேம் ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கிறேன் டைட்டிலை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டைட்டிலாக இதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு விண்டோவாக இருக்குமா. ஸோ விண்டோ டாட் நான் என்ன பண்ணுறேன், கெட் driver dot switch to dot window. அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்,
என்னோட விண்டோவை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே தான் எல்லா விண்டோவும் இருக்குது. ஸோ அந்த விண்டோவை பாஸ் பண்ணிட்டேன். டாட் கெட் டைட்டில் செமிகோலன் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து எல்லா டைட்டிலையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறேன். சிஸ் அவுட்டில் டைட்டிலை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் டைட்டிலை கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் F11 இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகுது. ஸோ பட்டனை கிளிக் பண்ணிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது விண்டோ நேவிகேட் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு டைட்டில் மட்டும் என்னென்னு பார்த்துடலாமா? டைட்டில் மட்டும் என்ன இருக்குது, ஆப்பிள் iPhone 15. ஸோ நான் இந்த பேஜுக்குள்ளே தான் நான் போய் கிளிக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் எஸ் இல்லைனா எக்ஸ்பெக்டட் டைட்டில் ஈக்குவல் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் V செமிகோலன். இப்போ நான் இந்த கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு டிரைவ் டாட் சுவிட்ச் டாட் விண்டோ டாட் ஒரு விண்டோவாக இதுக்குள்ளே வரும். அதோட கெட் டைட்டில் என்னவா இருக்கணும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைட்டிலாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணேன், அந்த விண்டோவுக்கு சுவிட்ச் ஆகும்போது நின்றுடு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரேக் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பேஜ் எனக்கு நேவிகேட்டர் ஆனதுக்கப்புறம், ஆக்சுவலாக இந்த பேஜ் நேவிகேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்னோட பட்டனை கிளிக் பண்ணணும். எப்போதுமே ஒரு ஆட் டு கார்ட் எஸ்விஜிக்குள்ளே நான் ஆட் டு கார்ட்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் F டபுள் ஸ்லாஷ் கேவா எஸ்விஜி பட்டன் தானே அது, எஸ்விஜிக்குள்ளே டெக்ஸ்ட் ஆஃப். ஓகே, ஓப்பன் ஆகலை. ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ஆட் டு கார்ட் எஸ்விஜிக்குள்ளே இல்லை, பார்த்து பட்டன் இருக்குது, ஆட் டு கார்ட் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆட் டு கார்ட் டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டு எஸ்விஜிக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது பட்டனோட டேக் கீழே தான் வருது. இந்த இடத்துல அந்த எஸ்விஜி பட்டனை கீழே வரல. ஸோ நம்ம பட்டனை கொடுத்து பார்க்கலாம். ஸோ எடுத்துக்குது. ஓகேவா? ஓகே, கரெக்டாக. இது எஸ்விஜிக்குள்ளே இல்லை, இது பட்டனுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ வெளியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனுக்கு உள்ளே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேக் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு எக்ஸ்பாத் எடுத்துக்கிட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் டு L டாட் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், கிளிக் பண்ணால் ஸோ கிளிக் பண்ண ஆட் ஐட்டம் நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஆட் ஐட்டம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஸ்பேன் டேக்குள்ளே இருக்குது. டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? டபுள் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் டேக் நேம் வந்து ஸ்பேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் டாட் என்ன டைரெக்டாக கிளிக்கே பண்ணிக்கிறேன். ஏன்னா தான் லாஸ்ட்டு, அதனால நான் ஜஸ்ட்டு கிளிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் ஐட்டம். ஸோ என்னோடய ஐட்டம் என்ன ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஐட்டம் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னா டெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட் கூட எழுதிட்டேன், நான் அதை ரன் பண்ணுறேன். மோஸ்ட்லி சென்கீஸ் கிளிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, ஏதோ எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு, என்னென்னு பார்த்துடலாம்.
ஸ்டேல் எலமெண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ எந்த லைனில் அடிச்சிருக்கு அப்படின்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் த கரண்ட் ஃப்ரேம். எந்த எலமெண்ட்னா காட்டல. ஓகே. டாட் கீ ப்ரெஸ் எலமெண்ட் வரேன் டிரைவர் டாட். ஓகே, எலமெண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த எலமெண்ட் நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் விண்டோ போகணும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ரைட் கிளிக் சரவுண்ட் வித் ட்ரை அண்ட் கேட்ச். ஓகேவா, ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகே, டைம் இல்லை நமக்கு. ஸோ நம்ம இப்போ எதனா ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை. ரன் க்ளோஸ். ஓகே, பட்டன் கிளிக் ஆகணும். ஸோ திஸ் டைம் ஆல்சோ நாட் கிளிக். ஓகே, என்னன்னு பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பாப்அப் வந்துச்சுன்னா அந்த பாப்அப் தான் வந்து நம்ம எலமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணாமல் வச்சுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு டிரைவர் நேவிகேட் டாட் ரீஃப்ரெஷ், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு த்ரெட் டாட் ஸ்லிப் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பாப்பப் வந்துட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட பேஜை மட்டும் நான் டைனமிக் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை. ஸோ நான் திரும்ப அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஐஃபோன் கிளிக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டேன். ஓ மை காட். ரன் பண்ணுறேன். ஐஃபோன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். நம்மளோட ப்ராடக்ட்டே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு முறை என்னான்னு மட்டும் அதை பார்த்துடலாம். கண்ட்ரோல் F11. ஓகே, இந்த இடத்துல எனக்கு அன்வான்டட் பாப்அப் வந்துருச்சுல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், குக்கீஸ்லாம் எதுவும் வராமல் பாப்அப்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இன்காக்னிட்டோ மோடுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் க்ரோம் ஆப்ஷன்ஸில் டேரெக்டாக போய்ட்டு ஆட் ஆர்குமெண்ட் இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இன்காக்னிட்டோ மோடு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்துடணும். ஓகேவா, நான் இது மட்டும் தான் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட் டாட் ஸ்லிப் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு அந்த பாப்பப் வருதுல்ல. ஸோ அந்த பாப்பப் வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் பண்ணலாம், நான் ரீஃப்ரெஷ் பண்ணலனாலும் ஓகே தான் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்கிறேன், ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணணும். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் ஆகிருக்கு. flipkart.com சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துருப்பீங்க. ஓகே, கிளிக் ஆகிடுச்சு, விண்டோ ஹேண்டில் ஆகிடு. பட்டனை கிளிக் பண்ணிட்டோம், ப்ளேஸ் ஆர்டர் பண்ணியாச்சோம். ஐட்டம் டு ஆட் டு ஃப்ளிப்கார்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஓகேவா.